வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் எங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னாருங்க. அதாவது திண்டுக்கல் போறதா இருந்தா, பக்கத்தில சிறுமலை அப்படின்ற மாரி ஒரு சின்ன மலை கிராமம் இருக்கு. அந்த இடம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அதனால திண்டுக்கல் போனீன்னா, அந்த இடத்த மிஸ் பண்ணாத அப்படின்ற மாரி சொன்னாரு. சரி ஓகே, அந்த இடத்துல என்னென்ன தாங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, அவர்கிட்ட ஆன்ஸரே இல்ல. ஏன்னா அவருக்கே தெரியல. அந்த இடத்துல என்ன இருக்குன்னு. சரி ஓகே, அவர்கிட்ட இதுக்கு மேல நம்ம கேட்காம, நம்பளே வண்டி எடுத்துட்டு போவோம். என்னதான் இருக்கு பார்ப்போம் அப்படின்ற மாரி வண்டி எடுத்துட்டு நானும் ஒரு நாள் கிளம்பிட்டேன். அங்க போனோன தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அது என்ன அதிர்ச்சி தெரியுங்களா? அது வேற ஒண்ணும் இல்லங்க. வீடியோவோட ஓப்பனிங்லயே சொல்லிடுறேன். அந்த இடத்துல சிறுமலையில ரொம்ப சுத்தி பார்க்கறதுக்கான இடங்கள் பெருசா எதுவுமே கிடையாது நண்பர்களே. ஆனா அது ஒரு சின்ன மலை கிராமம். ஒரு நல்ல மிதமான ஒரு நல்ல சூடு இல்லாத ஒரு கூலிங்கான கிளைமேட்ட நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா, நீங்க அந்த இடத்துக்கு போலாம். இதையும் தாண்டி ஏகப்பட்ட ரெசார்ட்ஸ் வந்து இப்ப சமீபத்தில அங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரூ. 1500 இருந்து 10,000 வரைக்கும் ரெசார்ட்ஸ் வந்து அங்க இருக்கு. அதனால சென்னை சூடு தாங்க முடியல, திண்டுக்கல், மதுரை சூடே என்னால தாங்க முடியலப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த இடத்துல போய் சும்மா ஒரு 2 நாள் தங்கிட்டு வரலாம். ஆனா இதையும் தாண்டி நான் கண்டுபிடிச்ச ஒரு ஸ்பெஷலான இடம், சிறுமலையில என்ன இருக்கு அப்படின்றத தான் இந்த பதிவுல இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அது என்ன தெரியுங்களா? இப்ப நீங்க நேரா பாருங்க. இப்ப தான் இந்த ஊருக்குள்ள பூந்து வந்திருக்கேன். வந்த உடனே இந்த இடத்துல ஒரு பஸ் நிக்குது பாருங்க. ஸோ இந்த இடம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு அழகான ஒரு முருகர் கோயில் ஒண்ணு இருக்குங்க. அந்த முருகர் கோயில்ல இருந்து கரெக்ட்டா நீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 படிக்கட்டு. படிக்கட்டுன்னு சொல்ல முடியாது. அது வந்து அந்த மலைப்பாதையை குடைந்து செய்யப்பட்ட ஒரு படிக்கட்டு. இந்த இடத்துக்கு நீங்க ஏறி போனீங்கன்னா, சூப்பரான சிவன் கோயில் ஒண்ணு மலை மேல இருக்கு அப்படின்ற மாரி அந்த ஊர்வாசிகள் சொன்னாங்க. சரி அது என்னன்றத பார்த்துருவோம் அப்படின்ற மாரி தான் கிளம்பி இந்த இடத்துக்கு நான் வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா, இது வேற லெவல் லொகேஷனுங்க. இந்த மாரி ஒரு அனுபவம் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இதுதான் அந்த முருகர் கோயிலு. இது வந்து எப்பவுமே திறந்திருக்காது. பூசாரி எப்பவுமே இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது அந்த லோக்கல்ல இருக்கிறவங்க சும்மா வந்து வழிபட்டு போறதுக்கான ஒரு சின்ன கோயில் தான். ஸோ இங்கேருந்து அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மலை ஒண்ணு தெரியுது பார்த்தீங்களா? இந்த மலை உச்சிக்கு தான் நான் போப்போறேன். ஆரம்பத்தில இந்த மலை உச்சியிலே அந்த கோயில் இருக்க போது, சும்மா கொஞ்சம் நடுவுல இருக்கும் அப்படின்ற மாரி தான் கெஸ் பண்ணேன். ஆனா சத்தியமா என்னோட கெஸ்ஸிங் ராங்கா போச்சுங்க. ஏன்னா அந்த மலையோட அடிவாரத்திலயோ அந்த மலையோட நடுப்பகுதியிலயோ அந்த கோயில் கிடையாது. மலை உச்சியில இருக்குது அப்படின்றது பாதி வழியில நான் ஏறினோன்னே, அந்த கோயில்ல போய் சிவனை வழிபட்டுட்டு ஒருத்தர் கீழ வந்தாரு பார்த்தீங்களா? அவரு என்கிட்ட சொன்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்ப நான் கிளம்பி போலாம் அப்படின்ற மாரி கிளம்பி போனேன். ஸோ இந்த பாதைகளெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் மேல நம்ம போனதுக்கப்புறம் வியூ எப்படி இருக்கு? வேற என்னென்ன அற்புதங்கள்லாம் இருக்கு? அப்படின்றத பத்தி நான் சொல்றேன். ஸோ இந்த இடத்தோட பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிறுமலையில் ஏகப்பட்ட சின்ன சின்ன ஊர்கள் இருக்குங்க. உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்கள் இருக்கும். ஆனால் சிறுமலையிலன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது. அது ஒரு சின்ன ஒரு மலை பகுதி, மலை வில்லேஜ் தான். நிறைய கோயில்கள் இருக்கும். ஒரு சில அற்புதமான இந்த தீம் பார்க் மாதிரி சின்ன சின்னதாக கட்டியிருக்கிறாங்க. அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு 120 ஏக்கரில் ஒரு மிகப்பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க் ஒன்று கட்டியிருக்காங்களாம். இந்த மாதம், இந்த மே மாதம் வந்து திறக்க போகிறாங்க. 2025 மே மாதம் அதை திறக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் போனனால அந்த தீம் பார்க்கை என்னால் பார்க்க முடியல. ஸோ இப்போ இந்த மலைக்கு போகிறதுக்கான பாதை இதுதான். இந்த மலையில் வந்து ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, மேலே சிவன் கோயில் இருக்குது. கீழே வந்து ஒரு சித்தரோட ஜீவ சமாதி இருக்குங்க. அந்த ஜீவ சமாதியில் பார்த்தீங்கன்னா, தினமும் மதியானம் லஞ்சு போடுறாங்க. ஏதாவது ஒரு லஞ்சு, அது சின்ன கிராமமாக இருந்தாலும் சரி, அந்த மலைப்பகுதிக்கு அந்த சிவனை பார்க்கறதுக்காக அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற இந்த திண்டுக்கல் மற்றும் மதுரை பக்கத்தில் இருக்கிற ஏகப்பட்ட பேர் வந்துட்டு போகிறாங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த சிவனை வழிபட்டதுக்கு அப்புறமா இந்த ஜீவ சமாதியில் இருக்கிற அந்த சித்தரையும் வழிபட்டுட்டு சாப்பிட்டுட்டு போகிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அற்புதமான விஷயங்களும் அங்கே நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுதான் வழி. ஸோ இந்த வழியாக நீங்கள் கொஞ்சம் நடந்து போகணும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும். சரி ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே நடக்க நடக்க செங்குத்தாக இருக்கும். நிறைய சின்ன பசங்கள்லாம் நடந்து போக ஆரம்பித்தாங்க. ஆனால் கொஞ்சம் வயசானவங்கலாம் பார்த்து நிதானமாக தான் நடக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு ப்ராப்பரான சேஃப்டியோடு இருக்காது. ரெண்டாவது அங்கே எந்த லைட் ஃபெசிலிட்டிலாம் பெருசாக ஒன்றுமே இருக்காதுங்க. நீங்கள் போகிறதா இருந்தால் பகலில் போயிடுங்க. ஒரு 3 மணிக்கு மேலே கூட நீங்கள் ஏறுறது தப்பு இல்லை. ஆனால் 5 மணிக்கெலாம் கீழே வர மாதிரி பிளான் பண்ணிவிடுங்க. ஏன்னா எதுவுமே ப்ராப்பராக அங்கே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது ஃபாரஸ்ட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன மலை கோயில் தான். ஆனால் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பகலில் போயிட்டா இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? அங்கேருந்து நீங்கள் சரியான வியூ பார்க்கலாங்க. திண்டுக்கல்லே தெரியுங்க அங்கேருந்து பார்த்தா. அந்த வியூ எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நடுவில் நான் நிறைய காமிக்கிறேன். ஸோ இதுதான், இந்த மாதிரி பாதை தான் மலை ஃபுல்லாகவே இருக்கும். இதுவாச்சும் பரவாயில்ல. இன்னும் நீங்கள் போக போக மேலே இன்னும் கொஞ்சம் குறுக்கடாக இருக்கும். நிறைய பாறைகளாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வயசானவங்க, சின்ன பசங்களாக இருந்தால் கூட செருப்பு போட்டு போகிறது, ஷூ போட்டு போகிறதுல எந்த தப்பும் இல்லை. நான் மேலே நடந்து போகும்போது நான் வெறுங்காலில் தான் போனேன். எனக்கு வந்து இது நல்ல பழக்கம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய மலைகள் நான் ஏறியிருக்கேன். ட்ரெக்கிங்லாம் நிறைய பண்ணியிருக்கிறனால நான் கொஞ்சம் ஈஸியாக போயிட்டேன். ஆனால் ஷூ போட்டு வர்றது ரொம்ப நல்லது. இல்லைனா அந்த மலைப்பாதையில் இருக்கிற முள், கல்லெல்லாம் உங்கள் காலில் குத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஏறிட்டிங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பராக நடக்க முடியாது.
உட்காந்து போகிறதுக்கு நிறைய பாறைகள்லாம் அங்கே இருக்கும். பொறுமையாகவே போகலாம், என்ன அவசரம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த மலையோட பாதியில் நான் ஏறி நின்னதுக்கப்புறம் எடுத்த ஒரு வியூங்க. சூப்பராக இருக்குல்ல. இன்னும் நான் மேலே போனதுக்கப்புறமா தான் நான் அந்த திண்டுக்கல்லோட அந்த சிட்டி வியூவை நான் பார்த்தேன். அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த பாதை எப்படி இருக்குது பாருங்களேன், எப்படி நடந்து போவீங்க. அதனால் ஜாக்கிரதையாக நடந்து போங்க. மேலே உச்சியில் போனோன்னா வேறு லெவலில் இருக்கும், சூப்பராகவே இருக்கும் உண்மையாகவே. ஸோ அதனால் சிறுமலைக்கு வரதா இருந்தால் இந்த ஒரு கோயிலை பார்க்குறது ஒர்த்து. இதை தாண்டி வேறு என்ன இருக்குது அப்படின்றது அங்கே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் எனக்கு எதுவுமே கிடைக்கல. சின்னதாக வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க. அது வாட்டர் ஃபால்ஸா இல்லை குழாயில் ஊற்றுற தண்ணியா அப்படின்றது எனக்கு தெரியல. அதை நான் அடுத்த பதிவில் காமிக்கிறேன், அந்த ஊர் எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஸ்டே பண்ண ரெசார்ட்டு ரொம்ப கம்மி ரேட்டு தான், ஒரு 1500 என்னமோ தான் சொன்னாங்க. ஸோ அந்த ரெசார்ட்டில் நான் தங்கினேன். அதெல்லாம் என்னன்றதை நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். இப்போ வாங்க இந்த வீடியோ பற்றி நம்ம பேசுவோம், இந்த இடத்த பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இதுதாங்க, இது வந்து கிட்டத்தட்ட நான் மிடில் ஆஃப் த ஹில்ஸ் வந்துட்டேன். ஸோ அந்த பாதையை பார்த்தீங்களா, ஒத்தடி பாதை மாதிரி இருக்குதுல்ல, ரொம்ப ஜாக்கிரதையாக வரணுங்க. அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அடிவாரம் தான். அடிவாரன்றதோட என்ன சொல்கிறது, வழுகுனீங்கன்னா கீழே போய் விழுந்துருவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு பச்சை பசேல்னு இருக்குது, காலை வச்சிங்கன்னு வைங்க, அப்படியே வழுகிட்டு கீழே போக வேண்டியது தான். இடமா அடி போட்டுரும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வரணும். ஆனால் ரெகுலராக ஏகப்பட்ட கூட்டங்கள்லாம் இங்கே வரது கிடையாது. சும்மா ஒரு 10 பேர் 20 பேர் அப்படி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 10 பேர் வந்துட்டு போகிறாங்கன்னு வைங்களேன். ஆனால் நிறைய பேர் வராங்கங்க, திண்டுக்கல் சர்க்கிள்லேருந்து நிறைய பேர் வராங்க. இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா ஒரு சின்ன கிளிம்ஸு, இவ்வளோ தாங்க கோயில். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கோபுரத்தில் கட்டின கோயிலெலாம் கிடையாது. ஒரு சின்ன சிவன்லிங்கம், அதை சுற்றி மேலே ஷீட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க. இதுதான். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டால் நீங்கள் இந்த கோயிலை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான். இதுக்காக தான் நான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நடந்து மேலே வந்தேன். 1 மணி நேரம் சொல்ல முடியாது, ஒரு 30 நிமிஷம் நடந்து மேலே வந்ததுக்கப்புறம் எனக்கு கிடைத்த அற்புதமான ஒரு காட்சி. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ வந்ததுக்கு இந்த கோயிலை பார்த்தது ஒரு ஒர்த்து. அதனால் திண்டுக்கல் பக்கம், சிறுமலை பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா, சிறுமலை என்னங்க திண்டுக்கல்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இந்த மலைப்பாதை. 20 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்க்கலாம். மறக்காமல் மிஸ் பண்ணாதீங்க. இந்த இடத்த சிறுமலை வந்தால் ஒரு தடவை பாருங்கள் இந்த சிவன் கோயிலை. நன்றி, வணக்கம் நண்பர்களே.